அனைவருக்கும் வணக்கம். தற்போது சூடு பிடித்திருக்கும் அல்லது பேசு பொருளாக இருக்கும் ஒரு மிக முக்கிய விடயமாக செம்மணி புதைக்குழி விவகாரம் தற்போது பேசு பொருளாகவும் சமூக வலைத்தளங்களில் ஒரு வைரலாகி வருகின்ற விடயங்களாகவும் காணப்படுகின்றது. செம்மணியில் தோண்ட புதைக்குழிகளுக்குள் இருந்து பெருமளவான மனித எச்சங்கள், அதாவது மனித மண்டியோடுகள் மற்றும் கைகள், கால்கள், அவயங்கள், அவ்வாறான எச்சங்கள் மீட்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி வந்து கொண்டிருக்கின்றது. இதுவரை 18 மண்டை ஓடுகள், ஓட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாண நீதிபதி அவர்களின் நேரடி வழிகாட்டலில், நேரடி மேற்பார்வையின் கீழ் இந்த சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது. இன்று யாழ்ப்பாணத்தில் மீண்டும் செம்மணி வழக்குகள் தொடர்பாக திறந்தவெளி செயற்பாட்டு மூலம் விசாரணைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் 1996ஆம் ஆண்டு கிருசாந்தி பாடசாலை மாணவி கிருசாந்தி அவர்கள் உட்பட 400க்கும் மேற்பட்ட தமிழ் மக்களை புதைத்திருப்பதாக கொழும்பு நீதிமன்றம் ஒன்றில் அந்த புதைக்குழிகளில் தமிழ் மக்களை போட்டு புதைத்த இராணுவ வீரர் ஒருவர் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். அந்த காலப்பகுதியில் அவருடைய வாக்குமூலத்திற்கு அமைய தேடிய போது பெருமளவான எலும்புக்கூடுகள் மீட்கப்படவில்லை. குறிப்பிட்ட சில எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. எனவே அது ஒரு பொய்யான தகவல் என்று சொல்லி மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் உண்மை அதுவல்ல. அவ்வாறு அவர் கூறியதன் காலப்பகுதிக்கு பின்னரான இடைவெளியில் 400க்கும் மேற்பட்ட புதைக்கப்பட்ட புதைகுழிகளில் இருந்த ஆங்காங்கே புதைக்கப்பட்ட புதைகுழிகளில் இருந்து அவர் அடையாளம் காட்டப் போகிறார்கள் என்று நினைத்து புதைக்கப்பட்ட புதைகளில் இருந்த அனைத்து தமிழ் மக்களின் உடலங்களும் அவசரமாக கிளறி எடுக்கப்பட்டு வேறு ஒரு இடத்தில், இனம் தெரியாத இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் அந்த காலப்பகுதியில் நிலவியது. அவ்வாறு புதைக்கப்பட்ட ஒரு பாரிய புதைகுழிதான் இப்போது தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்ற சித்துப்பாத்தி என்கின்ற செம்மணி மனித புதைகுழி, இன்னொரு மனித புதைகுழி. எனவே 96ஆம் ஆண்டு இராணுவ வீரர் அளித்த வாக்குமூலத்திற்கு அமைய அப்பகுதியில் ஆங்காங்கே புதைக்கப்பட்டிருந்த மனிதர்கள், தமிழ் மக்களினுடைய எலும்புகள் அவசரமாக கிளறி எடுக்கப்பட்டு கொண்டு வந்து தாக்கப்பட்டது தான் இந்த சித்துப்பாத்தி செம்மணி மயான புதைக்குழியா என்பது தற்போது அனைவர் மனங்களிலும் ஒரு கேள்விக்குறியாகவும் சந்தேகமாகவும் காணப்படுகின்றது. இது காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அல்லது இறுதி யுத்தத்தின் போது, இறுதி காலப்பகுதியில், யுத்த காலப்பகுதியில் கொல்லப்பட்ட காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் பெற்றோர்களால் கூர்ந்து கவனிக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் செம்மணி முகப்பில் மேற்கொள்ளப்பட்ட பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொது அமைப்புகள், காணாமலாக்கப்பட்டோர் போன்ற அமைப்புகளால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் முக்கியமான விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. சர்வதேச தரத்திலான நியமங்களுடன் இந்த புதைக்குழி அகலப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதைவிட தங்களுடைய இந்த விடயங்கள் தொடர்பாக வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். இந்த புதைக்குழிக்கான போதிய நிதிகளை வழங்கி புதைக்குழி அகழ்வு பணியை துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். இங்கே நீதிகள் மறைக்கப்படக்கூடாது என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்வரும் சில தினங்களில் அல்லது சில வாரங்களிலேயோ அல்லது மாதங்களிலேயோ இலங்கை வரவுள்ள ஐக்கிய நாடுகளின் சபையின் தலைவர், ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் அவர்கள் வருகின்ற போது வடக்குக்கு பயணம் மேற்கொண்டு செம்மணி புதைகுழியை பார்வையிட வேண்டும் என்று சொல்லி அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. எனவே இவை சம்பந்தமான முழுமையான விளக்கங்களையும் விவரங்களையும் நாங்கள் இனிவரும் காணொலியில் பார்க்க போகின்றோம். எனவே எங்களது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இனி விரிவான விளக்கங்களுக்கு செல்வோம். மனித புதைகுழிக்கு நீதி வேண்டி செம்மணியில் பல்வேறு அமைப்புகளால் ஒரு போராட்டம் நேற்றைய தினம் காலை
மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் முக்கியமாக சில விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. புதைக்குழி அகழ்வுக்கு சர்வதேச கண்காணிப்பகம் தேவை என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரை புதைக்குழியை நேரடியாக பார்வையிட வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. யாழ் செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி கோரியும் மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் சர்வதேச கண்காணிப்புடனும் சர்வதேச நியமங்களை பின்பற்றியும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் நேற்றைய தினம் வியாழக்கிழமை கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இந்த புதைக்குழி பாரியதாக இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு புதைக்குழியாக இருக்கலாம், பல நூற்றுக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் தற்போது வெளிவருகின்ற இந்த சூழ்நிலையில் வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாட்டில் நேற்று காலை 10 மணியளவில் செம்மணி வளைவுக்கு அருகில் செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி கோரியும் புதைக்குழி அகழ்வு பணிகள் சர்வதேச கண்காணிப்புடனும் சர்வதேச நியமங்கள் பின்பற்றியும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. செம்மணி புதைக்குழிக்கு நீதி வேண்டும், மறைக்காதே புதைக்குழிகளை மறைக்காதே, எங்கே உறவுகள், எங்கே இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என எழுதப்பட்ட பல்வேறு பதாதைகளை தாங்கி நின்றவாறு போராட்டக்காரர்கள் கோஷமிட்டனர். இதில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள், அரசியல் செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தின் பின்னர் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களால் அறிக்கை ஒன்று வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இலங்கைக்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் வடக்குக்கு பயணம் செய்து செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிட்டு நீதியை நிலைநாட்டுவதற்கு உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என வடகிழக்கு காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கோரிக்கை ஒன்றையும் விடுத்திருக்கின்றார்கள். சர்வதேச நடைமுறைகள் செம்மணி புதைக்குழி அகழ்வில் பின்பற்றப்பட வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. செம்மணி மனித புதைக்குழியை தோண்டும் நடவடிக்கைகள் சர்வதேச நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும், சர்வதேச நடைமுறைகளை பின்பற்றி முன்னெடுக்கப்படும் என சர்வதேச மன்னிப்பு சபையின் தென்னாசிய அலுவலகம் வலியுறுத்தியிருக்கின்றது. சர்வதேச மன்னிப்பு சபையின் தென்னாசிய பிரிவு மேலும் தெரிவித்துள்ளதாவது: செம்மணியின் 2வது மனித புதைக்குழியை தோண்டும் நடவடிக்கைகளை அதிகாரிகள் உள்ளதால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் குடும்பத்தவர்களுக்கு நீதியை உண்மையை வழங்குவதை நோக்கிய முக்கிய நடவடிக்கையாக இது அமையலாம். எனினும் இதற்கு சர்வதேச நடைமுறைகளை பின்பற்ற அகழ்வு இடம்பெறுவது அவசியம். மனித புதைக்குழிகளை தோண்டும் நடவடிக்கைகளுக்கு இலங்கை அதிகாரிகள் உரிய நிதியை ஒதுக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படுபவர்களுக்கு ஊடகங்களிற்கும் அந்த பகுதிக்கு செல்வதற்கான போதிய அனுமதியை வழங்கி இந்த விடயத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் விசாரணையின் போது இடைக்காலத்தில் தெரியவந்துள்ள விடயங்கள் குறித்து தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தால் மனித புதைக்குழிகளை தோண்டும் நடவடிக்கைகள் வெளிப்படையான விதத்தில் இடம்பெறும் என அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதுவரை 18 மண்டியோட்டு தொகுதிகள் செம்மணியில் அகலப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் தோண்டும் நேற்றுடன் 18 மண்டியோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. 5 மண்டியோட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்திருக்கின்றார். யாழ் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணி நேற்று 2ஆம் கட்டத்தில் 4ஆம் நாள் அகழ்வு பணி இடம்பெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாண நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்த ராஜாவின் கண்காணிப்பின் கீழ் மனித புதைக்குழி அகழ்வு பணி இடம்பெற்றது. இதன்போது சித்துப்பாத்தி மனித புதைக்குழி நேற்றுடன் 18 மண்டியோடுகள் காணப்பட்டுள்ளதுடன் 5 மண்டியோட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த மனித புதைக்குழி வழக்கு இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் திறந்த மன்றில் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே செம்மணியில் 1996ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அந்த காலப்பகுதியில், அதாவது 90களில் மேற்கொள்ளப்பட்ட மனித குலத்துக்கு எதிரான மனித புதைக்குழி அமைப்பு விடயம் சம்பந்தமாக அந்த பகுதியில் வீதியால் சென்றவர்கள் மற்றும் இரவு வேளைகளில் வீடுகளில் இருந்த குடும்பங்களாகவும் சிறுவர்கள் உட்பட
பல நூற்றுக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் காணாமல் போயிருந்த சம்பவங்கள் இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. வீடுகளில் தங்கியிருந்த குடும்பத்தவர்கள் கணவன் மனைவி உட்பட அந்த பகுதியில் அந்த காலப்பகுதியில் கடத்தப்பட்டிருந்தனர். விதியால் சென்ற பாடசாலை மாணவர்கள் மற்றும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் சமய பிரமுகர்கள் உட்பட பலர் மறிக்கப்பட்டு அவர்களுடைய மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கொண்டு சென்ற ஆவணங்களுடன் கற்பழிக்கப்பட்டு, அதாவது பாலியல் வன்புணர்வை கற்பழிக்கப்பட்டு அவர்கள் பின்னர் உயிரோடு அடித்து கொலை செய்யப்பட்டு அந்த பகுதியில் புதைக்கப்பட்டிருந்ததாக அந்த காலப்பகுதியில் பரவலாக கருத்துகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. எனவே இவ்வாறு காணாமல் போன, வீதியால் சென்ற மற்றும் வீடுகளில் இருந்து பலவந்தமாக கடத்தப்பட்டவர்கள் தான் இந்த மனித புதைகுழிகளில் தற்போது புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் இலங்கையின் ஜனாதிபதியாக திருமதி சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருந்தார். எனவே அவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இந்த மிகப்பெரிய மனிதகுலத்துக்கு எதிரான இந்த புதைகுழி விவகாரம் சம்பந்தமாக மீண்டும் வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு குறித்த சம்பவத்திற்கு காரணமாக இருந்தவர்கள், பின்புலமாக இருந்தவர்கள் அல்லது அக்கால பகுதியில் நடவடிக்கை எடுக்க தவறியவர்கள் மீது கடுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பது உள்நாட்டு மக்கள் மற்றும் வெளிநாட்டு பிரமுகர்கள் சர்வதேச ரீதியாக தற்போது குரல் வலுத்து வருகின்றது, குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது.